சோ காளியம்மாள் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியே வந்தாச்சு. நாம் தமிழர் கட்சியில இருந்து அவங்க வரல, சீமானை விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னதுக்கு அப்புறம் அதுவும் வந்து கரெக்டா ஒரு 2வது ஆனிவர்சரி உள்ள நுழையறதுனால டிவிகே கட்சி கரெக்டா ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் வச்சுக்கிற இந்த நேரத்துல காளியம்மாள் அங்கிருந்து நான் விலகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. இதன் காரணத்துல எல்லாத்தையும் சேர்த்து கோத்து பார்க்கும்போது தோன்ற ஒரு விஷயம் கரெக்ட் தானே, காளியம்மாள் டிவிக்கே போகணும், ஏன் அங்க போல, ஏன் மேடைக்கு வரல அப்படின்னு பல விதமான கொஸ்டின்ஸ் ஈவன் எல்லாருக்குமே இருக்கு. கரெக்டா? சோ காளியம்மாள் இப்ப எங்க போனாங்க, டிவிக்கே வரல, அப்ப எங்க 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 அப்படின்னு காளியம்மாளை தேடுறதுல ஒரு பெரிய பணியில மக்கள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு காளியம்மாள் மேல இருக்கு அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்குவாங்க இந்த ஒரு டைம்ல அப்படின்றதும் தெரியுது. சோ இப்போ வந்து டிவிகே சைட்ல இருந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் போட்டு நீங்க வாங்க, எங்க கட்சிக்கு வாங்க, ஷோரா எல்லாம் நல்லா நடக்கும், நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையில இருக்கும் போதே ராஜீவ்காந்தி இருக்காருல்ல டிஎம்கேல, அவரு உள்ள போய் நுழைஞ்சு இவரு நல்லா பேசி உங்களுக்கு வந்து நான் சூப்பரான ஒரு சீட் கொடுக்குறேன், ராஜ்யசபா சீட்டே கொடுக்குறோம், எம்பி சீட்டுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய பேசி 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 அவங்களுக்கு இந்த சீட்டை கொடுத்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி சில விஷயங்கள் வெளியே வந்திருக்கு. அண்ட் முக்கியமா வந்து ஈவன் நான்லாம் நினைச்சேன், ஏன்னா டிஎம்கேலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காளியம்மாள் கழுவி கழுவி ஊத்திருக்காங்க. கருணாநிதி வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தாரு, ஒரு குடிசையில இருந்தாரு. பட் இப்போ வந்து அவங்க உதயநிதி நினைக்கிறேன், உதயநிதியோட பையன் இன்பநிதிக்கு ஒரு தனியா ஒரு ஹெலிகாப்டரே இருக்கு, அவரு போயிட்டு இறங்குறதுக்கு போறதுக்கு வர்றதுக்குன்னு. அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் காலேஜ்னு எந்த அளவு வந்து செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற சொத்து மாதிரி யாருக்குமே கிடையாது. இந்த சொத்து எல்லாம் எங்க நம்ம கிட்ட இருந்து போச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாவே டார்கெட் பண்ணி அவங்களை செம்மையா குத்துனாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து குத்தி குத்தி பேசினதுக்கு அப்புறம் திரும்பவும் எப்படி அந்த கட்சிக்கு போவாங்க? குட் டைம் காளியம்மாளுக்கு அப்படின்னா இப்ப டிவிக்கே தான். ஏன்னா கரெக்டா விஜயம் வந்து ஒரு கரெக்டா ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணாரு. இவங்க இணையறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இவங்க போனாங்கன்னா இவங்களும் ஒரு மாதிரி இளம் ரத்தம், நல்லா ஒர்க் பண்ணுவாங்க இவங்க கூட சேர்ந்து. யாருக்கும் பணம் கொடுக்க கூடாதுன்றது இவங்களுக்கும் ஒரு கொள்கையா இருக்கு, விஜய்க்கும் இருக்கு. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது, கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இவங்க 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஒரு மைண்ட்ல இருந்துச்சு எல்லாருக்கும். ஆனா எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமா அப்படியே கொலாப்ஸ் பண்ற மாதிரி டிஎம்கேன்னு உடனே ஒண்ணுமே புரியல. பட் அப்கோர்ஸ் இது வந்து நடக்கும், ஷுவரா இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. டிவிகே விட்டுட்டு டிஎம்கேக்கு இவங்க போனாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு ஒரு கேள்வி மேபி அவங்களுக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா டிவிகே வந்து இன்னும் ஒரு முழுமையா ஒரு சக்சஸ் இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஒரு நிலையான ஒரு கட்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்மளால மறுக்க முடியாது, தமிழகத்துல ஒரு பெரிய சாம்ராஜ்யம் உருவாக்கி இருக்கிற 2 கட்சி அப்படின்னு பார்த்தா ஒன்னு டிஎம்கே, இன்னொன்னு ஏடிஎம்கே. கரெக்டா? இது வந்து என்ன நீ இப்படி சொல்ற அப்படி சொல்றதெல்லாம் கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு யதார்த்தமான உண்மையும் கூட. இவங்க 2 பேரும் அப்படின்னும் போது இப்ப ஏடிஎம்கேக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர், ஒரு கிராட்டிடியூட் இல்லை அப்படின்றதுனால மேபி இவங்க டிஎம்கேவை சூஸ் பண்ணிருக்கலாம். டிவிகே இப்பதான் ஒரு டெவலப்பிங் ஸ்டேட்ல இருக்கிறாங்க போது அவங்க கூட போய் இணைஞ்சு இன்னொரு லைஃப் டைம் இன்னும் எவ்வளவு தூரம் எப்படி நம்ம எடுத்துட்டு போக முடியும்னு தெரியாது. சோ தட் டிஎம்கே வில் பி பெட்டர் ஆப்ஷன் கூட காளியம்மாள் நினைச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. சோ நிறைய சொல் பேச்சு தான் இருக்கே தவிர என்ன நடக்குதுன்னு இன்டர்னலான்றது புரியல. பட் அப்கோர்ஸ் ஷோர் பை ஷோர் அவங்க வந்து டிஎம்கேன்னு சொல்லப்படுது. அப்கோர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி இருந்தா எந்த கட்சியில அவங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.